சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் திமுக ஆட்சியை இழந்தது. முதலமைச்சராக நாளை பதவியேற்க போகும் விஜய்க்கு சினிமா பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்தும் கூட விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் ஸ்டாலினுக்கு யாருமே எந்தவிதமான ஆறுதலையும் கூறவில்லை. எந்த பதிவுகளையும் எக்ஸ் தளத்தில் போடவில்லை. இத்தனை ஆண்டுகளாக கூட்டணியில் சேர்ந்து பயணித்த காங்கிரஸ் கட்சியும் கூட திமுகவை கழற்றிவிட்டு தாவேகாவுக்கு ஆதரவளித்து நகர்ந்துவிட்டது. இந்த சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவர் ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து பேசியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அப்போது வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுடன் இருப்பேன் என அவர் கூறியுள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் ஸ்டாலினுக்கு நண்பனாய் ரஜினி தோள் கொடுத்து ஆறுதல் கூறிய நிகழ்வாக மட்டும் இந்த சந்திப்பு பார்க்கப்படவில்லை. மாறாக இவர்களது சந்திப்பு அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது. சினிமாவில் உச்ச நட்சத்திரம் என்று சொன்னாலே ரஜினியின் பெயர்தான் நினைவுக்கு வரும். ஆனால் யார் சூப்பர் ஸ்டார், ரஜினியா விஜயா என்ற சர்ச்சையில் இருவரிடையே உரசல் ஏற்பட்டது. ஜெயிலர் பட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி கூறிய காக்கா கழுகு கதை விஜய் ரஜினி ரசிகர்களிடையே மோதலுக்கு வழிவகுத்தது. இந்த மோதலுக்கு ரஜினியும் விஜயும் முற்றுப்புள்ளி வைத்தாலும் இருவருக்கும் இடையே புகைச்சல் தொடர்வதாகவே கூறப்படுகிறது. இதற்கேற்ப தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடிகர் ரஜினிகாந்தை தாவேக நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா விமர்சனம் செய்திருந்தார். திமுகவின் மிரட்டலுக்கு பயந்துதான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என்றும், ஆனால் விஜய்க்கு தைரியம் இருக்கிறது, திமுகவுடன் மோதி பார்த்து விடலாம் என களமிறங்கிவிட்டார் எனவும் கூறியிருந்தார். இந்த கருத்துக்கு பல கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். காலம் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ரஜினியும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதை அடுத்து ஆதவ் அர்ஜுனா வருத்தம் தெரிவித்தார். அந்த சமயத்தில் கூட விஜய் வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனாவை கண்டிக்கவில்லை. இத்தகைய சூழலில் ஸ்டாலினுடனான ரஜினியின் சந்திப்பு அவருடைய விஜய் எதிர்ப்பு நிலையை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.